ஹலோ நண்பா, நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும், ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நினச்சிப்போம்னா, ஒரு 2 நம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி அதில் எது கிரேட்டர் நம்பரோ அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட் நினச்சிப்போனா அதுக்கு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். A = 10 வச்சுக்கலாம், கமா B = 20 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்டர் தேவைப்படும். ஸோ ஒரு Pன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபங்க்ஷனில் லார்ஜ்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் நேமு லார்ஜ். ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் நான் ஒரு பாயிண்டராக தான் பாஸ் பண்ண போகிறேன். ஆம்பர்சண்ட் A, அதனால் நம்ம அட்ரஸ் பாஸ் பண்ணணும். ஆம்பர்சண்ட் B செமிகோலன். இப்போ என்ன செய்யப்படுறேன்னா, இப்போ ஃபங்க்ஷனை வந்து ஒரு பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ண போது அப்போ நம்மளுக்கு வந்து P = வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நினச்சோம்னா நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து எந்த பாயிண்டர், ஒரு இன்டீஜர் பாயிண்டர். ஸோ இன்ட் ஆஃப் பாயிண்டர்னால ஸ்டாரு. இப்போ ஃபங்க்ஷனோட நேமு லார்ஜ். இதே நம்ம அந்த ஸ்டாரை வந்து லார்ஜ் கிட்ட போட்டால் அது வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் பாயிண்டர் ஆயிரும். இல்லை இப்படி கொடுத்தா தான் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டீஜர் பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணி வைக்கும். இதே நான் லார்ஜ் கிட்ட போட்டேன்னா அது வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர். ஸோ அந்த டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா. இப்போ என்ன செய்யணும்னா 2 பாயிண்டர் தான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருந்தேன். int of இங்கேயும் அதே பேர் வச்சுக்கலாம், A, int of star B. இப்போ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ண போகிறேன் சிம்பிளாக இஃப் ஸ்டார் B அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ ஸ்டார் B கிரேட்டர் தென் ஸ்டார் A. கிரேட்டராக இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் B தான் பெருசு. ஸோ அப்போ நம்மளுக்கு B ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பாயிண்டரு. ஸோ நம்ம வந்து ஸ்டார் பியில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, அதனால் அப்படியே வெறுமனையாக பின்னு கொடுத்தா போதும். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன், ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஏவோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். நம்ம யூசர்ட்டேருந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் தி லார்ஜர் நம்பர் இஸ் ஒரு %D. நம்மளுக்கு நம்பர் வேணும். அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார் கொடுக்கணும். ஸோ டி ரெஃபரன்சிங் பாயிண்டர் ஸ்டார் P. Pயில் வந்து நம்மளுக்கு அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகணும்பா. ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ லார்ஜர் நம்பர் இஸ் 20ன்னு வந்துட்டு. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன ஆகுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள். ஸோ ஒரு பாயிண்டரு. ஸோ ஒரு பாயிண்டர் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு இன்டிஜர் பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணேன். ரெண்டோட அட்ரஸையும் பாஸ் பண்ணேன். ஸோ ஸ்டார் பினா ஸ்டார் பியில் இருக்க வேல்யூ அதாவது 20. ஸோ அது மாதிரி ஸ்டார் ஏனா ஸ்டார் ஏல இருக்க 10. ஸோ 20 கிரேட்டர் தென் ஏன்னா வச்சுக்கோங்க ரிட்டர்ன் பிங்கிறது ஒரு பாயிண்டரு. ஸோ இங்கேயே நான் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன் ஃபங்க்ஷனில் நான் ஒரு பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு. ஸோ இன்ட்டு ஸ்டாரு. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம வாங்க போகிறது ஒரு பாயிண்டராக தான் வாங்கணும், இல்லைனா ஏரர் வரும். ஸோ இந்த இடத்துல நான் வெறுமனே ஒரு வேரியபிளை கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் பாயிண்டர் வித்தவுட் கேஸ்டிங். ஸோ உங்கள் வந்து நம்ம இன்டிஜர் டைப் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணது ஒரு பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ எரர் வரும். அப்போ வந்து ரிட்டர்ன் டைப்பை நம்ம அந்த வேல்யூ ஹோல்டு பண்ணதுக்கு ஒரு பாயிண்டர் தான் யூஸ் பண்ணணும் நண்பா, இல்லைனா எரர் வரும். ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷன் பாயிண்டராக என்னென்னு பார்ப்போம் நண்பா.